இன்னைக்கு ரஜினி பாருங்க வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்க்கறாரு, அந்த டைரக்டர் அந்த தம்பி கிட்ட கேட்கறாரு எனக்கு ஏதாவது கதை இருக்குதாப்பான்னு. அதுதான் ஒரு 74 வயசான பிறகு அமீர் கானுக்கு அதான் ஒரு 60 வயசான பிறகும் ஒரு இங்க இருக்கிற ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள்லாம் ஓடல பாலிவுட்ல, ஒரு பிரேக் கொடுப்போம், பிரேக் கொடுத்து பண்றப்போ லோகேஷோடைய அந்த ஒர்க்கை பாக்குறாப்புல, அவர் டிசைன் பண்ணி அதை கதை சொல்றதை இது பண்றாப்புல, முதல்ல நடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்றாப்புல. அதுக்கப்புறம் சொன்ன விதம், அப்புறம் எனக்கான கேரக்டர் என்ன முக்கியத்துவம், கொஞ்ச நேரம் வந்தாலும் நான் எப்படி பேசப்படுவேன், இதெல்லாம் சேர்ந்துதான் மாதிரி ஒரு டைரக்டர் கூட படம் பண்ற அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா அங்கதான் திறமையாளர்களை கண்டுபிடிக்கிறது. இவங்களாம் எவ்வளவு காலம் சினிமாவில் இருக்காங்க சீனியரா, அதுதான் லோகேஷ் கூட சொல்லியிருப்பார் வந்து. ஏன்னா போன படம் லியோ எதிர்மறையான விமர்சனம்லாம் வந்தப்போ ரிலீஸ் டேட்லாம் வந்து நீங்க முன்கூட்டியே வைக்காதீங்க, எங்களை மாதிரி டைரக்டர் ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு. அப்படி ஒரு ஃப்ரீயா கொடுத்த ஒரு படம் தான் ரிலீஸ் டேட். அந்த அழுத்தம்லாம் இல்லாமல் ரஜினி ஃப்ரீயா நீ பண்ணுப்பா, எந்த அழுத்தமும் கிடையாது, நீ பாட்டு இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற அளவுக்கு தான் நடந்துக்கிறேன், எந்த வித டென்ஷனும் ஏற்றிக்காதீங்க, நீங்க பாட்டுன்னு பண்ணிட்டு இருங்க, அவருக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதீங்கன்னு இடையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிற சில காட்சிகள்லாம் கூட ரஜினி வந்து பார்த்துட்டு போறாராம்.